மஞ்சள் நிலாவுக்கு என்று ஒரே சார் எங்க போறோம் இன்னைக்கு? இங்கதான் போறோம். நாடகம் முடிஞ்சோன்னா காலைல ஊருக்கு போகணும் எல்லாரும். அதுக்கு முன்னால இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து காவல் பார்க்கணுமா? ஆமா. அப்பா உத்தரவு விட்டுருக்காரு. என்ன உத்தரவு? உங்க அப்பா இல்ல, நம்பிராஜ அப்பா. வள்ளியம்மா சின்ன பொண்ணு, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்களோட பையன் பத்திரமா போய் முருகப்பெருமானுக்கு காவலை பார்த்து காலையில கல்யாணத்தை முடிச்சுட்டு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகனுக்கும் வள்ளிக்கு மட்டுமா திருமணம்? எனக்கும் உனக்கு இனிமே 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். கொண்டே விடுவேன். அதனால அம்மா மனசுல உள்ள ஆசையெல்லாம் எப்படி சொன்னார்களோ அதே மாதிரி என் மனசுல உள்ள ஆசையெல்லாம் சொல்லலாம் இருக்கிறேன். சொல்லுங்க நல்லா சொல்லலாம் தான் பாக்குறேன். எடுத்து செப்புறேன்டா. ஆமா, என் மனசுல உள்ள ஆசை எப்படி சொல்ல போறேன் தெரியுமா? மாமா உன்னை மறக்கவே முடியல மாமா. நீ எங்க இருக்கிற? ஆமா, என் மனசுல ஆசை எப்படி சொல்ல போறேன் தெரியுமா? அவன் நம்பரை கொடு, கொண்டே விடுவேன். ராமேஸ்வரம் போயிருக்காராம். என்ன மறந்த பொழுதும் நான் ஒண்ணு மறக்கவில்லை. ஈராசா தீராச இருந்தா நான் வேற எதுவும் கேட்கவில்லை. ஏ மாவாயி பக்கம் இருந்தா இனி வேற எதுவும் தேவையில்லை.
உசுப்பு காதல பத்தியா செத்த உசுப்பு அரே ஆல்ரவுண்டு பாட்டெல்லாம் யாருக்காண்டி பாடுறோம் எப்படி இருக்குது காதுல காதுல என்ன தேன் வடியுதா என்ன திராகத்தை வாங்கி ஊத்துற மாதிரி இருக்கா இந்த காதல யாருக்காண்டி பாடுறேன் எல்லாம் உங்களை நினைச்சுட்டேன் உங்களை நினைச்சு ஓடா தேயிறேன் ஆனா நீ எந்த பொம்பளைய பாக்குறேன்னே தெரியல எனக்கு என்னடா குறைச்ச ஆளுல குறைச்சலாம் அழகுல குறைச்சலாம் அன்னத்துல குறைச்சலாம் ஏன் எண்ணத்துல தான் குறைச்சலாடா அதுல உனக்கு என்ன முறைதான்டா நான் வேணும் அண்டா குண்டியும் இல்ல மண்டையும் இல்ல நீ இந்த 3 தோலை வச்சுக்கிட்டு நீ படுத்துற பாடு என்ன தோலுமா எத்தனை டான்ஸ்கார பிள்ளைல இது பண்ணுவேன் மோனிய கலட்டி போடுவேன் ஞாபகத்துல வச்சுக்க ஆமா அடே ஆல்ரவுண்டு சொல்லுங்க ஏன் ஆள் இருக்கிறாரு ஒண்ணு அத்த தண்டி அவருக்கு இருக்கிற மாதிரி எந்த ஆண்களுக்குமே கிடையாது அப்பனா ஒரு மனித பிறவியே இல்ல ஏய் மீசைய சொன்னேன் உரம் போட்டு வளர்ப்பான்டா மீசைய சொன்னியா ஆமா ஆனா இன்னொருத்தி இருக்கிறா பாரு சக்களத்தி யாரு ஊரை கெடுத்தவ உலகத்தை கெடுத்தவ நாட்டை கெடுத்தவ உன்னை விட யாரு எந்த பொம்பளைக்காவது சக்களத்தின்னு ஒருத்தர் இருந்தாத்த வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும் ஆமா அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு ஆமா இன்பமாவே இருந்தாலும் அது ரொம்ப இதா இல்லாம போயிடும் துன்பமும் கொஞ்சம் கலந்து இருக்கணும் ஆனா ஒரு பொம்பளை வட்டி சொத்தை விட்டு கொடுத்தாலும் கொடுப்பாலும் ஒளிஞ்சு அவன் வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டான் நானா எப்படி தெரியுமில எனக்கு உதவாதது எவளுக்குமே உதவக்கூடாது ஒண்ணு நம்மளுக்கு இருக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு இல்லாமையே போயிடணும் அப்படி பண்ணணும் சரியா ஆமா நீ யாரையாவது நினைச்சிருக்கிறியா யார இது வரைக்கும் நினைச்சுதான் இருந்தேன் யார நினைச்சிருந்த புண்டுக்குச்சா ஒரு அளவோட நினைக்கிற அளவுக்கு கோலுக்கு மீறி நினைச்சீங்கன்னா அப்படித்தான் என்ன நினை உன் வாழ்க்கை இப்படி இருக்கும் ஏன்டா அப்படி சொல்ற நீ சொல்றா 10 ஊர்ல கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நம்பர் கொடுத்துட்டு போறேன் ஆல்ரவுண்டுக்காரன் அவனை நோட் பண்ணிக்கங்க உங்களை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் ஆனா கல்யாணம் பண்ற ஆண்கள்லாம் எனக்கு 50 பவுன் நகை நீங்க தேன் போடணும் சீர்வரிசை அம்பட்டும் நீங்க தேன் கொண்டுகிட்டு வரணும் நாங்க வண்டியில தேன் ஏறுவேன் என்னென்ன கேப்ப நீ சீர்வரிசை அரைமுடி செஞ்சு போடு வாயில திருப்பே போட்டு கொளுத்த முகரைய பாருங்க முதல்ல அண்டாவில இருந்து குண்டாவில இருந்து சட்டியில இருந்து பானையில இருந்து அம்பட்டும் நாங்க கொண்டுகிட்டு வருவோம் சட்டி நீ போடுவிய 35 வருஷமா ஓட்ட சட்டியை தான் போட்டுக்கிட்டு இருக்கிற 4000 ரூபாய் சம்பளம் வாங்குற சட்டியை மாத்தவே மாட்டேங்கிற உண்மை வெளியே சொல்லாம விடு அதெல்லாம் ஆமா வேற பெட்டிக்கார பத்தி ஆளு ஃபிகரா இருக்கிறாரு சிவப்பா இந்த தோலெல்லாம் எனக்கு இருந்துச்சுன்னா என்னையெல்லாம் கையில பிடிக்க முடியுமாடா உட்காந்து 10 மணில இருந்து 45 கிலோ ஏத்திக்கிட்டு கிடக்குறேன்டா காலையில வர 100 நாள் வேலையை கூட பொம்பளைய கூப்பிடாது அந்த மாதிரி இருக்கு அதனால இந்த நான் மார்கழி மாசம்ல என்ன வேலைக்கு போனேங்கிற என்ன வேலை சித்தாள் வேலைக்கு தான் போனேன் யாரு ஆத்தி நீயா ஆமா என்ன பண்ண 2 கொத்தனார க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் யாருன்னு கேக்குறா கொத்தனார் அவர் தான் தாளக்காரு தூக்குண்டோட வந்தாரு குண்ட காலி பண்ணிட்டு விடியாத பொழுதாச்சு அடியே கூட சுமையாச்சு கண்ணீர் கடலாச்சு என்ன படகாச்சு நீ உள்ள மனந்தானே எப்போது சிறையாச்சு ரெட்டக்கிளி சுத்தி வந்த தோப்புக்குள்ள தனியா அது இருந்தா மனம் உறங்காது துணையே ஒன்று இருந்தா இது வாழ்வேறு ராசா ரெட்டக்கிளி சுத்தி வந்த தோப்புக்குள்ள ஒத்தையில இந்த கிளி சுத்துதமா காத்தாளே ஆடி வரும் சிறுவோட காத்தாளே கயிறிருந்து காத்தாளே ஆடி வரும் சிறுவோட காத்தாளே கயிறிருந்து கையாடு கிளி
ஆரம்பிச்சிருவோமா? கேப்டனின் ஏழை ஜாதி நற்பணி மன்ற சார்பாக கருப்பு நிலா நீதான் கலங்குவதே. இந்த பாடலை பாடும்படி குணால் ராஜா சாந்துவார்பட்டி ஊரை சேர்ந்தவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பை பெற்ற அன்பு உள்ள ஏழை ஜாதி நற்பணி மன்றம் சார்பாக வண்டிக்கார சொந்த ஊர் மதுரை. ஏழை ஜாதி படத்துல அது மாநகர் காவல் அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. இப்படிக்கு ராஜா குணால் சாந்துவார்பட்டி எஸ்பி பாக்கியா அன்பளிப்படுத்தி 50 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். சரி, ஆமாம், வரும்போது நாங்கள் பாடுறோம். ஆமாம், ஒருத்தி தோழி உன்னை காத்துக்கிட்டே இருக்கிற, அவளை வர சொல்லி உங்களுக்கெல்லாம் ஐட்டத்தெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் தான் எதா இருந்தாலும் கேப்டனின் ஏழை ஜாதி நற்பணி மன்றம் சார்பாக அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. நேரம் கிடைக்காம பாடுறேனே, கட்டாயம் பாடுறேன். நன்னால் முதல்லா யாரையும் நினைச்சதில்லை, மாமை உங்களுக்கு பார்க்கப்பட ஆசைப்பட்டு வேணான்னு சொல்லுறீங்களே. சித்திரச்சு கொள்ள வரும் எப்பது நினைச்சதில்லை, கட்டி பண்ணிக்கொள்ள அது வேணான்னு சொல்லுறியடி, தங்கராணி ஒருவாய மெல்லுறியடி. ஆடியில் ஆச்சு புட்டா பிறகு உள்ள வரும் ஆகாது ஆகாது மச்சானே, இது போட தை மாசம் மச்சானே. வாங்கி கட்டி ஆசைப்பட்டி பூனை குட்டி குஞ்சு போட கோயிலுக்கு நேர்ந்து கட்டு முட்டாளா இருக்கிறேன்னு ஆனா எட்டாவது என் பீடாதானே, உங்களுக்கு முட்டாளா இருக்கிறேன்னு நானே, எட்டாவது என் பீடாதானே. உடைக்கட்ட சண்டையினா ஒளிக்கிற அம்பலனி போன பாம்ப பார்த்து சுத்தப்பட்ட வீரனி, நீ மட்டும் சரிதான் அம்மா, நீ மட்டும் சரி சொல்லடி மானே, அத நான் மட்டும் நொட்டு வேண்டிக்கானே. வாய கொஞ்சம் மூடிக்கங்க மானே, நீ ஆம்பளை ஆட்சி புட்டு உன்னை நினைச்சா நான் பார்த்து வாரே மச்சான். யாரையும் நினைச்சதில்லை, அம்மா நான் ஆக்கப்பட ஆசைப்பட்டேன், நான் தை மாசம் மச்சானே, ஆகாது மச்சானே, தை மாசம் மச்சானே. இவளல்லவோ பெண் சப்பா முருகா,
இந்த பாரத்தை நான் ஜமக்கப்பட்ட பாடு பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கு அருமை தங்க மாதிரி சும்மா என்ன மாமா தத்தா நல்லா இருக்கீங்களா என்னப்பா அச்சல் பொம்பளை மாதிரியே இருக்கா 9 மணி இருக்கா ஆனா 10 பைசாக்கு பிரயோசனம் இல்ல அம்மன் ஜல்லிக்கு பிரயோசனம் இல்ல இந்த நகையெல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் என் வீட்டுக்காரர் எடுத்து போட்டது என் புருஷன் எடுத்து போட்டு வெளிநாடு போயிட்டாரு ஏ முண்டை போய் சொல்லாத ஏன் போய் சொல்ற நெசமாத்த ஏன்டி பச்சை போய் சொல்ற அப்படி இல்லப்பா ருத்ரு ரூபு என்னது நீ என்ன செஞ்சாலும் இங்க உத்து உத்து பார்த்தாலும் ஒரு மயிரும் இல்ல அடி தங்கமணி உன் பேண்ட்டுக்குள்ள என்ன கிடக்கு அதே முண்டை இங்கேயும் கிடக்குது அங்கதான் அது கிடக்கா நீ அமைக்கிட்டு மட்டும் உட்காந்துரு அப்பனா ஆசைப்பட்டதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் கம்மா கரை போட்டு சும்மா தான் இருக்கணும் நீ நானே அது இதையும் செமக்க மாட்டாப்புல வந்திருக்கேன் ஏண்டி தகதகன்னு மின்றியே தகன்னு உனக்கு பார்க்கத்தே மின்ற மாதிரி தெரியும் இப்பாடலை பாராட்டி எம்ஆர் கிட்டு அவர்கள் தங்கரனை அவர்களுக்கு 10 ரூபாய் துட்டு அன்பளிப்பு செய்திருவார்கள் எங்க கிட்டு மாமா நீ என்ன நொட்டலாம் 10 பைசாக்கு பேசணும் இல்லடி இருந்தாலும் அன்பளிப்பு கொடுத்த கிட்டு மாமாக்கு நன்றி உன் காசு எங்கேயும் போகாது என் ஏடிஎம் சொரிய வச்சுக்கிறேன் இதுல சொரிக்கிறேன் நாங்க இன்னைக்கு கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம் காவலுக்கு காவல் கிடையாது நீங்க வர்றீங்களா நாங்க வராமையா யார வேணாலும் கூட்டி போய் உடனே கூட்டி போக மாட்டேன் ஏண்டி நீ எதையாவது காட்டி பயமுறுத்துவ பாரி நான் பக்குவமா பார்த்து அனுப்பிச்சுடுறேன் இன்ன வரைக்கும் அவன் அங்கிட்டு இருந்தேன் அப்ப உடனே இங்க வந்து உட்காருறான் பாரு ஏதாவது தெரிஞ்சிருன்னு பாக்குறியா உன்னை பார்த்தது ஏண்டா ரூபா மண்டை அரிச்சா மண்டையில சொரியலாம் எங்கெங்கயும் அரிக்கிறா அங்கங்கே கை விட்டு சொறி நாங்க இன்னைக்கு காவலுக்கு போறோம்ல எனக்கு முன்னாடி ஒரு தோழி வந்தா பாத்தியலா ஆமா அவ எப்படி இருப்பா அவ கொஞ்சம் கருவாச்சி நீ தாண்டி ஆனா சகப்பா இருந்து என்ன பண்ணதுக்கு ஏண்டி யாருமே என்ன பொண்ணு கட்டு வர மாட்டாங்க எந்த ஆம்பளைக்குமே என்ன பிடிக்கல வரட்டும் அவ வரவு நம்ம எல்லாரும் சேர்ந்து விஷயத்த ஒன்னா சொல்லுவோம் ஏ தோழி பிரச்சனை வாடி கண்டார ஓலி என்னமாமா சேலையில வீடு கட்டவா சென்று வசிக்க சேலையில வீடு கட்டவா தாவணி நடுவினார் சென்று வசிக்க மன்மதன் சொன்னதி மன்மதன் சொன்னதி புத்தங்களின் ஓசைகளே சேலையில 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 நான் சென்று வசிக்க போடவா எங்கள் அடிக்க கோலம் ஒன்று போடு கோலம் ஒன்று போடு
ஆம்பளை இதுல அப்பன மாதிரி இருக்குமே. முகரை பத்தி உனக்கு வர்ணிச்சு எவ்வளவு அழகா பாடுனேன். ராதா என்ன என்ன வர்ணிக்க உன்னை போல யார் இருக்கா? என்ன காரணம்? ஆனா ஆண்டவன் உனக்கு எனக்கு ஒரு குறைய படிச்சுட்டான். என்ன குறைடி? 2 பேரும் பொம்பளை பிள்ளைன. ஆமா. எனக்கு இவளுக்கு என்ன குறை தெரியுமா? என்ன குறை? இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு அதை வச்சு பொழைக்க தெரியல. ஆனா அம்புட்டு இவகிட்ட இருந்தும் இவளுக்கு அதை வச்சு பொழைக்க தெரியல. உன் பேச்சு சரியில்லை, கொண்டே விடுவேன் உன்னோட வச்சுக்க. நான் பொழைக்கிறது நான் இயற்க, நீ செயற்க. சரியா? என்ன செயற்க? ஒரிஜினல் மாதிரி ஊரை காட்டணும் இல்ல? எங்க காட்டு பாப்பா எடுத்து. நீ சரியான பொம்பளை தானே? வெளில இருக்காது. நீ அடிச்சு காமி. நீ அந்த மாதிரி அடிச்சா நிலைமை வேற மாதிரி ஆயிடுபடி. ஐயோ அப்ப ஆஸ்பத்திரி கொண்டு வரல. ஆமா, என்ன ஜுவல்ஸ் எல்லாம் ஒரு அழகா இருக்கு. எங்க வாங்கின? என் புருஷன் எடுத்து போட்டு. எந்த புருஷன்? என் கட்டுன புருஷன். ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டி அழுகுற? ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லி வச்சிருக்காங்க. 3 மாசம் முழுகாம இருக்கண்டி. முழுகாம இருக்கிறேன்னா முங்கிட்டு வர வேண்டியதானே? மாசமா இருக்கண்டி. மாசம் எங்கிட்ட காட்டு. நான் 3 மாசமா இருந்தும் என் புருஷன் கிட்ட எப்படியாவது சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். என் புருஷன் பக்கத்துலயே இல்லடி. அப்புறம் எங்க இருக்கிறாரு? என் புருஷன் வெளிநாடு போய் 5 வருஷம் ஆச்சு. அப்ப 3 மாசம் நீ யாருக்கு மாசமா இருக்கிற? என் புருஷனே நொட்டினாத்தான் பக்கத்து விட்டு ஆம்பளை இல்லையா? அடி தருத்திரிய முடிச்சவட. ஆமா, பிரசவத்துக்கு யார கூப்பிட்டு இருக்க? எவன் காசு நிறைய வச்சுக்கணும் அவனை கை நீட்டிடுவேன். அத கேட்கல. உனக்கு புள்ள யார் மாதிரி பிறக்கணும் ஆசைப்படுற? எனக்கு புள்ளையா? எனக்கு புள்ள வந்து பெட்டிக்கார மாதிரியே பிறக்கணும். அவரையே நட்டு முதல்ல. அவர் தான் செவச்சவன் இருக்காரு. அவரை நம்பாத. ஏன் 10 விரல் எப்படி கீழு கீழ் இது பண்ணிருக்கியா? அங்கேயே 10 விரல் செயல்படுது. மத்த இடத்துல என்ன அங்க இருந்துச்சுன்னா 10 விரல் புகஞ்சு போயிடும். ஆமா, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? வந்ததே மறந்துட்ட பத்தியா? அம்மாவை முதல்ல இன்னைக்கு தான் சந்திக்கிறோம். காட்டுக்குள்ள 3 மந்த்க்கு அப்புறம் வந்திருக்காங்க. காட்டுக்குள்ள போறோமா? காட்டுக்குள்ள கரடி புலி சிங்கம்லாம் இருக்குமா? போடி. என்ன? நான் மலை பாம்பையே ஊட்டிக்கிட்டு திரிவேன். அம்மா வராங்க. யாரு? வள்ளியம்மா. உங்க அம்மா வீட்டுல பிள்ளை பத்துல. வள்ளியம்மா வராங்க. இடத்துக்கு தலைவி வராங்க. கூப்பிடுறீ? ஆமா. நான் ஓரமா நக்கறேன். ஓரமா நீ நக்கா. அதான் உன்னோட வேலையே. அம்மா அம்மா அம்மா. கேட்கவே பாடு. இதோ அறிமுகம். ஏன் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? கண்ணில் ஏன் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. மின்னுகின்ற அழகா குண்டு மல்லி சரமா. ஏன் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு?
யார் இந்த பெண்? நம்ம புதுசா இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்திருக்கா. புதுசா அச்ச பசேன்னு வந்திருக்கா பாருங்கம்மா. என்னடி இப்படி இருக்கிற? அம்மா ஐயோ, நானும் உலகத்துல எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி செதுக்கி வச்ச சில மாதிரி இருக்கிறியே. நானும் செல்லதாம்மா. எல்லா பேரும் உளிய கொண்டுதான் செதுக்குவாங்க. ஆமா, என்னைய செதுக்குனதே வேற. என்ன? என்னைய செதுக்குனது ட்ரில்லிங் மிஷின். கட்ட 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 கட்டன்னு கடந்துட்டாங்க. கேப்டன் ஏழை ஜாதி சார்பாக குணால் ராஜா, அப்புறம் பேர் என்ன சொன்னாங்க? ஆமா, அந்த பாடலை பாராட்டி வள்ளியம்மா அவர்களுக்கு அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். குணால் ராஜா பாக்கியா. பாக்கியா கேப்டனின் நினைவாக சொக்க தங்கத்தை இழந்துட்டோம். ஆமா, அப்பேற்பட்ட கொடைவள்ளல் கர்ணன், கலியுக கர்ணனுடைய நினைவாக அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்களுக்கு எனது சிறப்பாக கலைத்துறை சிறப்பாக மூலமாக நன்றி என்று கலந்த வணக்கம். ஏண்டி அம்மா இவ்வளவு அழகா இருக்கிறியே, உன் பேர் என்ன? என் பேரு குனிஞ்சு உத்தும் குருவம்மா. இப்படி இல்லாம பேர் வைப்பாங்க? எங்க பரம்பரை பேரு அப்படித்தான் வைப்பாங்க. உங்க அம்மா பேர் என்ன? அம்மா பேரு சைடு குத்து சரஸ்வதி. அப்பா பேரு? அப்பா பேரு நிமிந்து குத்து நீலமேகம். அண்ணன் பேரு? படுக்க குத்து பரமசிவம். தம்பி பேரு? தர குத்து தாண்டவராயன். உன் குடும்பத்துல யாருக்குமே உருப்படியான பேர் இல்லையா? இருக்கு. யாரு? இவங்களே சொந்தக்காரங்க தான். இவங்க இல்லாமா? ஆமா. யாரு? அவர் ரூட்டு குத்து ரூபன். இவர் சென்று குத்து செந்தில் முருகன். ஐயா ஐயா பாண்டி பாண்டி. அவர் படுக்க குத்து பாண்டி. அவர் ராத்திரி குத்து ராசு. ராத்திரி தான் குத்திட்டு வரும். இவ ராவெல்லாம் குத்துறா ராதா செல்வி. அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஈமா, நான் உனக்கு ஒரு பேர் வைக்கவா? நீங்களா? ஆமா. யாராரோ எந்த நாய் வைக்க பேர் வைக்கிறீ? எனக்கு என்ன சொல்ற? உனக்கெல்லாம் என்ன ரப்பு இருந்தா என்ன மாதிரியே நீ ஆடை அணிஞ்சிட்டு வந்திருப்ப. உன்னை பார்க்கும் பொழுது அப்படியே அந்த மதுரை மீனாட்சி அம்மனை இறங்கி நடந்து வந்த மாதிரி இருக்கு. மீனாட்சியா? உனக்கு மீனாட்சி எனக்கு கிளிய காணா. அப்படி இல்ல, கையில கிளிமா. அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா நம்மள குப்புறப்படுத்த தூங்க சொன்னாரு. இல்ல, காவலுக்கு போ சொல்லி இருக்கிறாங்க. காவலுக்கா? என்னடி மயிர பிடிக்க? இவதான் என்னுடைய உயிர் தோழி. நான் மயிர் தோழியா? மதிப்புக்குரிய தோழி. மதிப்புக்குரிய தோழி. நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு காவலுக்கு போய் காவல்ல கண்ணு மருத்துமா இருக்கணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேர்ந்து இருக்கிறோம். ஆமாம்மா. நம்ம சேர்ந்துட்டா சும்மா இருப்போமா? என்ன பண்ணுவா சொல்லு. அதனால பேசிக்கிட்டே என்ன 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 இடத்துக்கு வந்தோடனே என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் மனசு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. உன் மனசு எப்படி இருக்கு? எனக்கு புது ஜாக்கெட்டுக்கு அதுக்கு ரொம்ப டைட்டா இருக்கு. அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன். சரிங்கம்மா. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். என்னம்மா? தூக்கிடுவேன். பெரிய கலெக்டர் வேலை. காட்டுக்குள்ள கூட்டி போய் லோ லோடு கத்த போறீங்க. நான் பேசக்கூடாதுடி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இடத்துக்கு வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? எந்த வேலையுமே வந்த உடனே செஞ்சுட்டா நாமளும் செஞ்சோம்ன்றத மறந்துடுவாங்க. இடத்துக்கு வந்தோடனே சரி மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாம்மா.
ஆமா, அதனால ஏதாவது விளையாடுவோமா? பெண்களா சேர்ந்தா ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடும். என்ன விளையாடலாம்? நம்ம இன்னைக்கு 3 பேருமே நான் சொல்றேன். என்னம்மா? நான் சொல்றேன், நொண்டி நொண்டி விளையாடுவோமா? ஏற்கனவே 3 மாசமா அப்படித்தானே விளையாண்டீங்க. ஓடி பிடிச்சு வேண்டாம். கண்ணா மூச்சு. ஐயோ, நீங்க சொன்னதெல்லாம் பழைய ஆட்டம். நீ சொல்லு. நான் சொல்றேன், 3 பேரும் சேர்ந்து நம்ம சொல்ற மாதிரி விளையாடுவோம். என்ன விளையாட்டு? அம்மா சொன்ன மாதிரி நொண்டி அடிக்கிறதுலாம் போர் அடிக்குண்டி. போர் அடிக்குது. புதுசா விளையாட்டு என்ன கண்டுபிடிச்சு விளையாட்டு? 3 பேரும் சேர்ந்து பிள்ளை பத்து விளையாடுவோம். புள்ள நான் தான் வைப்பேன், நீ வைக்க முடியாது. கர்ப்பப்பை எங்கள்கிட்ட தான் இருக்கு. லூசு முண்டை முகரைய பாரு. உனக்கே கர்ப்பப்பை எடுத்து 2 வருஷம் ஆச்சு. உன்னை இப்ப கேட்டாங்களா? வேற விளையாட்டு சொல்றீ? அப்ப அம்மா கம்மாய்க்கு போய் மண்ணை குமிச்சு அதுல ஒண்ணுக்கு பெஞ்சு இட்லி சுட்டு விளையாடுவோம். இப்பதான் போயிட்டு வந்தேன். நான் தான் இட்லி வந்துருச்சான்னு குத்தி பாப்பானா. நீ குத்துறதுல பயங்கரமா நடந்துரு. வேற விளையாட்டு சொல்ல. வேற என்ன பண்றது? உனக்கு தெரியாத விளையாட்டு கிடையாது. இதுல குத்தாத பந்து விளையாடுவோமா? பந்து உள்ள டைட்டா இருக்கு. பந்து இருக்கா? பெரிய பந்தா இருக்கும் போல. பெண்ணுக்கு பெண்ணு இப்படி இதுல குத்தாதறி. பொம்பளையா இவளாரு எனக்குள்ள தெரியும். நெசமாவேதான். நீ தொட்டு பாரு, வை தொட்டு பாரு. நான் 3 மாசம் இல்ல உள்ளக்கு இப்ப உள்ள இப்பதான் பிள்ளைக்கு முடிமலைக்கு ஆரம்பிக்குது, அரிக்குதுரி. நான் செஞ்சு விடுறதுக்கா விளக்க மாதிரி பிஞ்சு எடுவட்ட சரி. தண்ணி குடம் திரும்பி இருக்காரு உள்ள. தண்டி வார்த்தை கேட்கறா பாருங்க. எனக்கு தண்ணி குடமா பனி குடம் அம்மாவுக்கு சின்ன பிள்ளைல என்ன விளையாடுறதுன்னு தெரியல. நம்ம தான் எடுத்து சொல்லணும். அன்னைக்கு 2 பேரும் ஊம்புல செஞ்சோம். என்ன செஞ்சோம்? என்ன சட்டி மானியமா செஞ்ச? கும்மி அடிச்சு ஆரப்பட்டு கும்மி குனிஞ்சு குனிஞ்சு அடிக்கிறது போர் அடிக்கு. நின்றுகிட்டே அடிப்பேன். நிமிந்து அடிக்கிறது கை வந்த கலை. நீ எப்படி கும்மி அடிப்ப? நானா கும்மி அடிக்கிறப்ப கால அகட்டணும். சொல்லி கூட பாப்பா எனக்கு. அப்புறம் குனியணும். அப்புறம் டப்பு 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 நம்ம குனிஞ்சோம்னா நான் குனியாம இருக்கேன். கும்மி அடிக்கணும். உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு புரிய மாட்டேங்குது. நல்லா சொல்றேன் கேள்வி. என்ன கும்மி அடிக்க தெரியுமா உனக்கு? சொல்லி கொடு. 2 வரி சொல்றேன், பின்பற்றி பாடு. கட்ட தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே. ஒன்னாம் பாடி எடுத்து வசந்த பூவா ஒரவரமா செத்தவ சாமியா வல்லவ சாமி முன்னூறு என்ன கருப்பசாமி ஏற்றிய தல மாரியம்மா சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம்பெண்ணுக்கு அழகு பூப்புக்கு அத்தாவரண பூஞ்சோலைக்கு தன்னன்னாடின 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 தன்னானே தன்னன்னாடின தன்னானே தன்னன்னாடின 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 தன்னானே தன்னன்னாடின தன்னானே. என்னடி இதுல அடிக்கிற லூசு முண்டை? வேற எப்படி அடிக்கிறது? அதுல முளைப்பாரி அடியே, ரொம்ப நாள் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கம்மா. அடியே என்னம்மா? அடியே, நீ யாரு? ரொம்ப தேய்க்காதீங்க, அவ பெயிண்ட் அழிஞ்சிட போகுது. நீ யாரையும் காதலிக்கிறியா? பொய் சொல்லாத கள்ளி. நீ யாரையும் காதலிக்கிறியாடி? நான் காதல் வேண்டாமா. ஏமா? எனக்கு காதலிட்டாலே வெறுப்பா இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. காதலிக்கிறீங்களா எனக்கு துரோகம் பண்றாங்க அம்மா. ஏன் இப்படி சொல்ற? காதலிக்கிறப்ப சொல்றாங்க அம்மா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, ஆனா கல்யாணம் பண்ணா அந்த கொடுமையான விஷயத்த செய்யணுமாமே. என்ன கொடுமை? ஒரு வயக்காட்டுல வேலை வெட்டி பார்க்க சொன்னா கூட ஏத்துக்கலாமா? ஏத்துக்கலாம். 100 நாள் வேலைக்கு போக சொன்னா கூட ஏத்துக்கலாமா? ஆனா எந்த பெண்ணுமே செய்யக்கூடாத வேலையை செய்ய சொல்றாங்க. ஐயோ, அப்படி என்னடி கொடுமையான வேலை? அவங்க சொல்றாங்க, கல்யாணம் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் ஒரே புருஷன்கிட்டே இருக்கணும்ன்றாங்க அம்மா. போல இல்ல பொம்பளை தானா? கல்யாணம் பண்ணிட்டா அப்படி தட்டி இருக்கணும். உங்களுக்கு புரிய மாட்டீங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழ்வதானே நம்ம மரபு. நீங்க எங்க இருந்து நடத்துக்கு வர்றீங்க? நான் மதுரையில இருந்து. மதுரையில இருந்து இன்னைக்கு இங்க மணப்பாறை நடத்து வந்திருக்கீங்க. ஆமா. ஒரு சில பக்கம் அருப்புக்கோட்டை பக்கம் போவீங்க. நான் கேட்கிறேன், டெய்லி ஒரே கார்ல வர்றீங்களா? இல்ல, ஒரு நாளைக்கு ஆட்டோ வருவீங்க, ஒரு நாளைக்கு பஸ்ல வர்றீங்க, ஒரு நாளைக்கு ஸ்கூட்டில கூட வர்றீங்க. ஆமா. உங்க தேவை என்ன? எப்படியாவது 6 மணிக்கு சங்கத்துக்கு போயிடணும். அதே போலதான் என் தேவை. எனக்கு பிள்ளை வரக்கணும். எவனுக்கு பிறந்த அண்ணன்? நானும் கிட்ட விலை. எல்லாம் பொம்பளையா? நான் பொம்பளைன்னு நீங்க தான் சொல்றீங்க. நான் பக்கார் அப்படி முண்டை. நானும் ஒருத்தர் ரொம்ப நாளா காதலிக்கிறேன். நான் ஒரு வேத்தையா? நான் ஒருத்தரை ரொம்ப நாளா காதலிக்கிறேன். யாரு இந்த பெருச்சாலி, அதிர்ஷ்டசாலி? எப்படி தெரியுமா இருப்பாரு? எப்படி இருப்பாரு?
ஆஹா, தினமும் ராத்திரி தூங்கவே விட மாட்டாரு. ஏன் பக்கத்துல உட்காந்து நோண்டிக்கிட்டே இருக்காரு? தூங்கும் போது கனவுல வந்துடுறாரு. ஆ, தூக்கம் இல்லாம எழுந்திருச்சிடுறேன். தூக்க மாத்திரை போட வேண்டியது. நல்லா சிகப்பா இருப்பாரு. ஏன் பெயிண்ட் வச்சு அடிச்சாங்கல்ல? அதுல வீடு இன்னுமா நல்லா உயரமா இருப்பாரு. யூரியா போட்டு வளர்த்துருப்பாங்க. பட்டை அடிச்சிருப்பாரு. விடுங்கம்மா, சரக்கு விலை 250 தொட்டுருச்சு. பட்டை அடிச்சா என்ன? கையில இப்படி புடிச்சிட்டே இருப்பாரு. கீழே பட்டா மண்ணு பட்டுரும்ல. அது ஏய், காலு கீழே பாம்பு இருக்கும். போய் குடிப்பேன். நானா இழுச்சா சிரிக்கியா? என்னடி? நானா திருவிளையாடல் படமே பார்த்தது இல்லையா? ஏண்டி? அம்மா சொல்ற கேட்டியாடி? அம்மா காதலிக்கிற காதலனுக்கு காலுக்கு கீழே பாம்பு இருக்குமா? அம்மா தூக்க வரிசையில பேசுறாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. காலுக்கு கீழே பாம்பு இருக்குமா இல்ல கவுட்டுக்குள்ள கிடக்குமா? காலு கீழே பாம்பு இருக்கும். மயில் மேல உட்கார்ந்து இருப்பாரு. நம்ம கிட்ட சேவல் இருக்கும். ஆட்டுக்கடா இருக்கும். யாரு? அம்மா, நம்ம கும்பிடுற முருக கடவுள் தானே? அதேதான். நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்படி ஆமா. லாலி லாலி லாலா. லாலி லாலி லலா. லாலி லாலி லாலா. ஏ மச்சானே, ஏ மச்சானே, ஏ மச்சானே. விளக்கமாறு பிஞ்சு வரும். ஏன் மச்சான்? அப்படி இல்லம்மா, நம்ம புருஷனே மச்சான பத்திகளா மலவண்ண தொப்புக்குள்ளே. மச்சான பத்திகளா மலவண்ண தொப்புக்குள்ளே. மச்சான பத்திகளா மலவண்ண தொப்புக்குள்ளே. அள்ளி வச்சே காலையே, அள்ளி வச்சே காலையே. ஒரு கோல மேகங்கள் ஒரு நாளை நில்லுங்கள். ஒரு கோல மேகங்களே ஒரு நாளில் நில்லுங்களே. இவையை கத்த சொல்லுங்களே. சாணப்பாத்திகள் வாழ தோப்புக்குள்ளே. கண்ணாடி சேர மாட்டேன் கொன்றுவேன். அதனால அண்ணங்களா உங்களால பேர சொல்லையா. ஐயோ, இதை விட்டு போக மாட்டேன். பறவைகள் அல்ல. அம்புட்டு கொடுத்த வரி காசுக்கு சரியாத்தான் நடிக்கிறாங்களான்னு வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்கு. அப்படிலாம் பேச
சொல்லக்கூடாது. சரிங்கம்மா. இந்த இடம் எப்பேற்பட்ட இடம்? தவ ஞானிகளும் தவ முனிவர்களும் முனிவர்கள் வரக்கூடிய இடம். சில சமயம் தலைக்கணம் பிடித்தவர்கள் கூட வரக்கூடிய இடம். யார் வந்தாலும் சரி தக்க மரியாதை கொடுத்து வரவேற்பு கொடுக்கணும். அலலம் சா, அலலம் சூ. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, துணிய போல குணம் படைச்ச மன்னவனே, அஞ்சலியே ஒரு மூலெடுத்து சம்பந்தம் கொண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு வானத்தை போல மன்னவனே, போல குணம் பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்தேனே, பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்தேனே, பயிரை காத்த போ